இப்போ கோஆர்டினேட் ஜியாமெட்ரி இன்ட்ரோடக்ஷன் ஃபார்முலாவோட பார்ப்போம். ஒரு பாயிண்ட்டை ஒரு பிளேனில் மார்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் தேவை. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டு லொகேட் த பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் எ பிளேன் we require a pair of coordinate axis. எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் தேவை. அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது, ஈன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்டு ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தான் எக்ஸ் கோஆர்டினேட்டு. அதை ஆப்சிஸா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றது ஒய் கோஆர்டினேட், அதை ஆர்டினேட்னு சொல்லணும். த டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் இஸ் கால்டு எக்ஸ் கோஆர்டினேட் ஆர் ஆப்சிஸா. த டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கால்டு ஒய் கோஆர்டினேட் ஆர் ஆர்டினேட். ஒரு பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா அதோட ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூ என்னது? 0. ஏன்னா ஒய் கோஆர்டினேட்டுன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் தான். எக்ஸ் ஆக்சிஸ்லேயே அந்த பாயிண்ட் இருக்கும்போது அந்த ஒய் கோஆர்டினேட்டு 0 தானே இருக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் 0 ஆகிடுது. அதனால அந்த பாயிண்ட்டை எப்படி மார்க் பண்ணுவோம்? டின்ற பாயிண்ட்டு அதோட கோஆர்டினேட்ஸு எக்ஸ் கமா 0. எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் எக்ஸ், ஒய் கோஆர்டினேட் இஸ் 0. எக்ஸ் கோஆர்டினேட்னா ஒய் ஆக்சிஸில் இருந்து அந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் x1. அடுத்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, y1 அப்படின்ற இடத்துல பாயிண்ட் இருக்குது. அப்போ அது எப்படி மார்க் பண்ணுறது? ஒய் கோஆர்டினேட்டில் இருக்குதுன்னா எக்ஸோட கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட்னா என்ன? ஒய் ஆக்சிஸில் இருந்து அந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸு. இப்போ இந்த பாயிண்ட்டே ஒய் ஆக்சிஸில் தான் லை ஆகிருக்கு அப்படின்னும் போது எக்ஸ் கோஆர்டினேட்டு 0 ஆகிடும். அப்போ இந்த y1 எப்படி மார்க் பண்ணுறது? 0, y1 அப்படி மார்க் பண்ணணும். அதான் இந்த பாயிண்ட்டு. The coordinate of a point on the x-axis are of the form x, 0 and the coordinate of the point on the y-axis are of the form 0, y. இப்போ ஃபார்முலாஸ். இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா, இது ரெண்டும் தான் இந்த சாப்டர்லேயே இருக்குது. இது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் இயரில் படித்த ஒரு மிட் பாயிண்ட் ஃபார்முலா. நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இப்போ 2 பாயிண்ட்டு பி க்யூன்னு 2 பாயிண்ட் இருக்குது. அதோட கோஆர்டினேட்ஸ் x1 y1 x2 y2ன்னு இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணால் PQ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole squared. Okay, x coordinate minus பண்ணி the whole square plus y coordinate minus பண்ணி the whole square. இது x1 minus x2 the whole square, y1 minus y2 the whole squaredனு எழுதலாம். ஏன்னா ஸ்கொயருக்குள்ளே தானே இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே உள்ளுக்குள்ளே மைனஸ் இருக்கணும், இந்த 2 டேர்முக்கு நடுவில் ப்ளஸ் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஒரு லிட்டில் பிட் சேஞ்ச். அது என்ன? இப்போ ஒரு பாயிண்ட்டு பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்குது, இன்னொரு பாயிண்ட்டு ஆரிஜினாக இருக்குது. அப்போ ஆரிஜின் என்ன? 0, 0. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இந்த x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர்டுன்றது வெறுமனே இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு ஆகிடும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர்டுனா என்ன தான் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு தான் வரும். So, the distance of a point P of x, y from the origin is OP equal to square root of x square plus y square. அடுத்தது செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னா என்ன? ஒரு லைன் இருக்குது, அதில் 2 பாயிண்ட் இருக்குது ஏபின்னு, x1 y1 x2 y2ன்னு அதோட கோஆர்டினேட்ஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த லைனை ஒரு பாயிண்ட் P of x, y அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது. ரேஷியோ m1 to m2ன்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த கோஆர்டினேட் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுறது? அந்த பாயிண்ட்டை கரெக்டாக நமக்கு வேணும் அப்படின்னா இந்த கோஆர்டினேட்டோட வேல்யூ வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஃபார்முலா தான் இது. x1 y1னா சம் நம்பர், x2 y2வும் சம் நம்பர். அதே மாதிரி இந்த P ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் சம் நம்பரில் நம்ம கொண்டுட்டு வரணும். ரேஷியோ m1 m2ன்னு கொடுக்குறாங்க. m1 m2னா அதுவும் சம் நம்பரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. 5:3 2:4 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கலாம். m1 x2 plus m2 x1
பை m1 ப்ளஸ் m2. இது வந்து இந்த பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட்டாக வரும். அடுத்து ஒய் கோஆர்டினேட்டும் வேணும்ல, அதுதான் m1 y2 ப்ளஸ் m2 y1 பை m1 ப்ளஸ் m2. இதுதான் ஃபார்முலா. திஸ் இஸ் நோன் ஆஸ் டிசெக்ஷன் ஃபார்முலா. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோ m1 m2 இல்லாமல் k:1 இருந்துச்சுன்னா m1க்கு பதில் k, m2க்கு பதில் 1. அப்போ இந்த ஃபார்முலா இப்படி ரெடியூஸ் ஆகிடும். kx2 ப்ளஸ் x1 பை k ப்ளஸ் 1, ky2 ப்ளஸ் y1 பை k ப்ளஸ் 1 அப்படின்னு ஆகிடும். இதே செக்ஷன் ஃபார்முலாவில் இந்த ரேஷியோ ரெண்டும் 1:1 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும், இந்த m1 m2 1:1 ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், இந்த ஃபார்முலா m1 m2க்கு 1:1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபார்முலா x1 ப்ளஸ் x2 பை 2 y1 ப்ளஸ் y2 பை 2. இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்குது. அது 2 பாயிண்ட்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா x1 ப்ளஸ் x2 பை 2 y1 ப்ளஸ் y2 பை 2. ஓகே, எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த 2 ஃபார்முலாவை கட்டாயம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா இருந்தால் ஈஸியாக இருந்தால் இது உங்கள் ஸ்கூலில் இந்த ஃபார்முலா இல்லை இந்த ஃபார்முலா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஒன்று தான். மிட் பாயிண்ட்னா என்ன அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. ஆரிஜினில் இருந்து அந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அது கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா இது. இவ்வளோதான். எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம்.